friends, welcome back to my channel Life of Sathya. என்ன சேனல் நேம் மாத்திட்டேன்னு பாக்குறீங்களா? எனக்கு கொஞ்ச நாளா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அதனால தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணாம இருந்தேன். சோ இனிமேல் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ வரும். என்னோட சேனல் நேமும் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். லைஃப் ஆஃப் சத்யா. அன்பு தோழிகள் vlogsல இருந்த சேனல் இனிமேல் லைஃப் ஆஃப் சத்யான்னு உங்களுக்கு வரும். சோ இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருந்த ஆதரவை இந்த சேனலுக்கு நீங்க கொடுக்கணும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறோம்னா இன்னைக்கு பிரெட்டும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு போண்டா தான் செய்ய போறோம். இந்த போண்டா செய்ய போறது எங்க அம்மா தான். சோ நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அம்மா தான் இதை செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு 10 பிரெட் ஸ்லைஸ் துண்டுகள் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா குக்கரில் வேக வச்சு அதை மசிச்சு இப்போ சொன்ன பொருட்களை எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு இதை ஒரு டோவாக நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரெட் ஸ்லைஸ் துண்டுகளை நம்ம ஈரப்படுத்திக்கணும். அதில் முக்கி இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த டோவை உருண்டைகளாக உருட்டி இந்த பிரெட்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணி இதை ஒரு போண்டா ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த ஷேப்பை நம்ம பக்குவமாக தான் கொண்டு வரணும். அது பார்த்து பண்ணணும், இல்லைன்னா அது வீரல் விட்டு உடைஞ்சு போயிடும். ஏற்கனவே அம்மா ஒரு போண்டா போட்டு அழகாக பொரிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்த போண்டாவை போட்டிருக்காங்க. எண்ணெய் இதுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லைன்னா உள்ளே குக் ஆகாது, மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பாயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அழகாக நம்ம குக் பண்ணணும். அதே போல் நம்ம எல்லா போண்டாவையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன கடாயாக இருக்கிறதால ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கிறாங்க அம்மா. பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் 3 நாள் கூட அட் அ டைமில் செஞ்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. பார்த்தீங்களா நம்ம போண்டா எவ்வளோ அழகாக தயாராகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும், அதாவது நம்மளுக்கு சாப்பிட்டா ஹெவினஸ்ஸே இருக்காது, அந்த அளவுக்கு இருந்தது. இதுக்கு டொமேட்டோ சாஸ் நல்லா ஆப்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் உங்ககிட்ட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.